இளைஞர் சமுதாயம் எழுந்து அருள வேண்டும், இனிய கீதம் பாட வேண்டும், இன்பங்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு இளைஞன் தன்னை மாத்திக்கிட்டதுனால எப்படி அவனுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சியா ஆனதுன்ற கதையை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர், ரொம்ப தெரிஞ்ச நண்பர். அவருடைய மகன் எம்பிஏ படிச்சுட்டு வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. பார்க்க ஸ்மார்ட்டாக இருப்பார், ஸ்லிம்மாக இருப்பார், நல்லா பாடி பில்ட் பண்ணி 6 பேக் இருக்கிறாரு. ஆனால் கம்யூனிகேஷன் வராது, பயம். சரி, இது ஒரு பக்கம். வேலைக்காக அவர் முயற்சி பண்ணி ஒரு இடத்துல போட்டிருக்கு வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னா, சும்மா போய் நுழைஞ்சு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்றதுக்காக அவர் உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே வாக்கின் இன்டர்வியூனா எத்தனை பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி பார்த்து வராங்க. இவரு போகிறாரு. இவருடைய கட்டம் வந்துருச்சு, கூப்பிடுறாங்க, மிஸ்டர் நாகராஜன் கூப்பிடுறாங்க. போகிறாரு. பார்த்தா ஆளு எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்காரு, சிரித்து பேசுகிறாரு. ஆளுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவர், நல்லா காஸ்டியூம்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, உங்கள் பெல்ட்டோட என்ன சைஸுன்னு கேட்குறாரு. இடுப்பில் போட்டிருக்க பெல்ட் சைஸு. இப்படியே பார்க்குறாரு. பெல்ட் சைஸா? நம்ம எங்கேயும் பெல்ட் சைஸ் பார்த்தது இல்லையேவா, கேட்டது இல்லையே, பெல்ட்டை போட்டு பார்த்து வாங்கினோம், நம்ம சைஸ் என்னான்னு பேய் மொழி முடிச்சார். ஐயா, உன்னோட இடுப்போட சைஸ் என்ன? இடுப்போட சைஸு 34. என்ன பெல்ட் சைஸு அப்படின்னாரு. என்ன பெல்ட் சைஸ் என்ன? சொன்ன தெரியலை. ஏயா, ஓன் உடம்புல போட்டிருக்க ஓன் பெல்ட் சைஸ் உனக்கு தெரியாது? எங்கள் கம்பெனியில் நீ மார்க்கெட்டிங் மேனேஜரை வர போறியா, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் போக போறியா, போயா வெளியே அப்படின்னு சொல்லி வெளியே தெரிவிட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவர் பெல்ட்டை எடுத்து வளர்ந்து பார்க்குறாரு. அந்த பெல்ட்டோட சைஸு 42. அப்படின்னா இங்கே பெல்ட்டு போட்டு அந்த பெல்ட்டை ஒரு சுற்றி அப்படி இது வரைக்கும் வர ஒரு ரவுண்டு வந்துடுது. இது மாதிரி நல்லா படித்தவங்க கூட பெரிய பெல்ட்டாக வாங்குறதுக்கு காரணம் ரொம்ப நாளைக்கு போடணும் அது மாதிரி கிடையாது. இந்த 34 அப்படியே பெருசாகிறது வரைக்கும் புது பெல்ட் வாங்காமல் பழைய பெல்ட்டை போட்டு ஓட்டையை போட்டுக்கிட்டு, அப்படின்னா அர்த்தம் நீ வளர்றது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. இப்போ ஆளு வளர்ந்துட்டேன், அறிவு வளரல, அதுக்கு பெல்ட் வாங்கியிருக்கானு தெரியல. அப்போ இவ்வளோ பெரிய பெல்ட்டை ஏன் வாங்கணும்னு தெரியாம, அப்போதான் புரியுது நம்ம சின்ன விஷயங்களில் கூட ஈடுபாடு இல்லாமல் செய்கிறதுனால நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போயின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அன்னைக்கு முயன்றவன், அன்னைக்கு முயற்சி எடுத்தவன், ஆங்கிலம், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு எத்தனையோ ட்ரைனிங் எடுத்து வேலைக்கு போனதாக கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டுட்டு விட்டாச்சு. அப்புறம் கான்ட்ராக்டில் கிடையாது. அந்த பையன் அப்பயாவது பார்ப்பாரு, போவார், வருவார். ஒரு 12 வருஷம் கழித்து எனக்கு மெசேஜ் வருது, உங்களுடைய நண்பர் அவருடைய மகன் ஞாபகம் இருக்கா? ஆமாம், எங்கேயோ வேலை பார்க்குறாங்க, அந்த ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதாகவும் அவர் இங்கே வந்திருக்கிறதாகவும் உங்களை தேடுறதாகவும் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் அந்த பையனுடைய மனைவி உட்காந்துருக்காங்க வெளியே. எனக்கு தெரியும் போல் இருக்குது, அதை கேட்டிருப்பாங்க. வந்தோன்னு உட்கார சொன்னாங்க. உட்கார சொல்லிட்டு, தம்பி, உங்கள் தம்பி என்ன சொல்லுங்க, உங்கள் தம்பி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூஜையா? அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராச்சே, என்னமோ தெரியல, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வெயிட் பண்ணேன். ஆனாலும் ஒரு தாக்கம், என்னதான் பூஜை பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு பூஜா ரூமுக்கு போனேங்க. பூஜா ரூமை பார்த்தது ஸ்டன் ஆயிடுச்சு எனக்கு. ஆச்சரியம். உட்காந்து மெடிடேட் பண்ணுறாரு. முன்னால் பெல்ட் இருக்குதுங்க, ஒரு பெல்ட்டை பூஜை பண்ணுறாரா? ஒன்றும் புரியலை எனக்கு. ஏன்னா ஞாபகம் அந்த இதெல்லாம் வரல. பெல்ட்டை வச்சு பூஜை பண்ணுறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். பூஜையை முடிச்சுட்டு வந்தார். வந்து
உட்காந்து ஏதோ கதை பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், தம்பி பூஜை ரூமை பார்த்தேன், கடவுள் படம் கிடையாது, நீ உட்காந்து ஒரு பெல்ட் தொங்குதேப்பா, என்ன விஷயம்னு கேட்டா அப்ப சொல்றாரு, அந்த பெல்ட் தான் வாழ்க்கையை மாத்தினதுங்க. பெல்ட்டோட சைஸ் தெரியாம வந்தையாடா, என் கம்பெனியை மார்க்கெட் பண்ண வந்தையாடா அப்படின்னு சொல்லி ஒரு அரைஞ்சாங்க மூஞ்சியில, கையினால வார்த்தையினால. அது ஒரு சுழற்சி, ஒரு திருப்பம், எஃபிஃபனி அப்படின்னு சொல்லலாம், இன்ட்யூஷன், ஏதோ ஒன்று வந்திருக்குங்க. அந்த திருப்பத்தோட நான் படிக்க ஆரம்பித்தேன், புதிய விஷயங்களை கற்றுக்கிற ஆரம்பித்தேன். அப்படியே மலர்ந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு. நீங்கள் சொன்ன சில உத்திகளையும் சில நெறிமுறைகளும் ஃபாலோ பண்ணதுனால என் வாழ்க்கை அப்படியே அப்படின்ட்டு கண்ணில் அப்படியே உணர்ச்சி வசம் ஆயிட்டாரு. கதை முடிஞ்சு போச்சுங்க. புரிஞ்சுக்க வேண்டிய என்ன தெரியுமா, பெல்ட்டை குறைக்க சொல்ல, நான் பெல்ட்டை மாற்ற சொல்ல. சின்னஞ்சிறு விஷயங்கள்ல கூட கவனமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி மாமலர்ச்சியா மாறி மறுமணமுள்ள மலராக மாறி மாற்றங்களை கொண்டு வந்து மாபெரும் மனிதராக மக்கள் மத்தியில் நீங்க மாணிக்கமாக ஜொலிக்க முடியும், நிச்சயமாக ஜொலிக்க முடியும். அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இருந்து எந்த வயசானாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, வேலை பார்க்கலாலும் சரி, உங்களை நீங்க வளர்த்துக்கிறணும். ஏதாவது புதிய அணுகுமுறை, புதிய தொழில், புதிய விஷயம், புதிய ஞானம் படிச்சுக்கிட்டு உங்களை வளர்த்துக்கிட்டீங்கன்னா முதல் மரியாதை வீட்டில் கிடைக்கும். ஐயோ அதற்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்வாங்க, பொய் சொல்ல முடியாதுங்க அப்படின்வாங்க, அவர் விஷயம் தெரிஞ்ச ஞானின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க உங்களை சாகர வரைக்கும் வளர்த்துக்கணும். அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னால் சின்ன குட்டி கதை, சாக்ரட்டிஸ் இன்னும் 1 மணி நேரத்தில் விஷம் கொடுக்கப்பட்டு செத்துருவாரு. செத்துக்கிட்டு இருக்க சாக போற சாக்ரட்டிஸ் அந்த வரலாறு நடந்துகிட்டு இருக்காரு. நடக்கும்போது யாரோ இசை ஒலிக்கிறாங்க. அந்த இசையை கேட்டு பக்கத்தில் அப்படியே போறாரு. ஒரு கைதி ரூமுக்குள்ள இருந்துக்கிட்டு தன்னுடைய அந்த ஃபிடில் இருக்குல்ல, அந்த ஃபிடிலை வாசிக்கிட்டு இருக்கான். அப்படியே மைமறந்து நின்று, என்ன அருமையான கீதம், அப்படியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கைதி வர பார்த்துட்டு கையை காமி என்னன்னு கேட்குறான். இந்த பக்கத்தில் போய், ஏப்பா அந்த ஃபிடில் வாசிக்கிறத சொல்லி கொடுக்குறியான்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறா, இன்னும் 1 மணி நேரத்தில் சாக போறியே, என்ன செஞ்சு, எதுக்கு உனக்கு அப்படின்னா, நோ சாகிறதுக்கு முன்னால ஃபிடில் வாசிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டேன்ல, அந்த ஆனந்தத்தில் சாவனே இல்லையா, சாகிறதுக்கு முன்னால் படிச்சுக்கிறணும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னதாக ஒரு பதிவு இருக்குது. சொன்னது சரியா இல்லைன்னு காரணம், சொன்னதுல சத்தியம் இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, ஒளி இருக்குது, உத்தமம் இருக்குது. அதனால படிப்புன்றதும் பாடம்ன்றதும் கற்றுக்கொள்வது என்பதும் சாகும் வரையும் தீர்மானம் எடுத்து வளருங்கள், வாழ்த்துங்கள், எல்லாரையும் வளர விடுங்கள் சொல்லிட்டு வணக்கம்.